ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்னைக்கு என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க என்ன வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ மகிழ் மீன் வாங்க தாங்க கிளம்பிட்டான். ஜிலேபி மீன் இருந்ததுன்னா வாங்கிட்டோம், அப்படி ஜிலேபி மீன் இல்லை அப்படின்னா பாறை மீன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. எங்களுக்கு எப்பயுமே ஜிலேபி மீன் டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் காசு 200 கொடுத்துட்டு 200 எவ்வளோ வருதோ அவ்வளோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேங்க. நல்ல மீனாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனும் பாய் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சைக்கிளில் தான் போகிறான். அவன் போயிட்டு வரங்காட்டி சரி நம்ம சாம்பார்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பாரு நம்ம ஆள் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. டக்குன்னு என்ன மீன் தான் இருந்தது அப்படின்னு கேட்டால் ஜிலேபி மீனெல்லாம் ஆயிடுச்சு, பாறை மீன் தான் இருந்தது, 200 வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான மீனாக கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை மீன் மட்டும் தான் போட சொன்னேன் அப்படின்னு சொன்னான். ஏன்டா ஃப்ரெஷ்ஷான மீனாக கேட்டு வாங்கிட்டல அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு அவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. பாறை மீன் மட்டும்தான் இருந்துச்சு, அரைஞ்சா மீன் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். தம்பி மீனே கறியெல்லாம் எடுத்து தந்துடுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமௌண்ட் கொடுத்து தான் அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு கறி எடுத்துகிட்டு வந்துடுவான். அவங்க அப்பா எடுக்கிறத விட மேக்ஸிமம் அவன் தான் எடுத்துட்டு வருவான். மகிழ் எடுத்து வந்தானா ஈரல் தலை இதெல்லாம் கேட்டு எடுத்துகிட்டு வருவான். எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்தால் அதெல்லாம் வாங்கிட்டு வராதுங்க. பாருங்கள், ஒரு பாறை மீனே 1 கிலோ வந்துருச்சுங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கிடைக்கும். இப்போ தண்ணியிலெல்லாம் எடுத்து போட்டு அலசி எடுத்துக்கலாங்க. பாறை மீனுன்றதுனால கழுவுறது ஈஸி தான். ஏன்னா ஜிலேபி இருந்தால் தான் அதுக்குள்ளார கை விட்டு இது சின்ன சின்ன பீஸாக அறுத்துருக்கிறதுனால ஈஸியாக கழுவி எடுத்துக்கலாம். ஒரே மீன்க 1 கிலோ, ஒரு தலை மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், பாறை மீன் ஒரு மீனே 1.5 கிலோ 2 கிலோ வரலாம் இருக்குங்க. ஆனால் கழுவும் போதே பாருங்கள் எப்படி அந்த நெய்யெல்லாம் மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து அலசி கழுவிக்கலாம். லெமன் இருந்தால் லெமன் போடலாங்க. லெமன் இல்லாததுனால அது மட்டும் போட்டு கழுவியாச்சு. இப்போ பான் சட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வான்சட்டி சூடாக இருந்தோம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். செக்கில் ஆட்டினா கடலக்கொட்டை எண்ணெய்ங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயமும் பெரிய சீரகமும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தாலும் சேர்த்துங்க. நாங்கள் மேக்ஸிமம் வெங்காயம் சேர்த்த மாட்டோம், வெங்காயம் இனிக்கும் அப்படின்றதுனால. பாருங்கள், நல்லா வெந்தயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் பெரிய சீரகம் லவங்கப்பூ இதெல்லாம் போட்டு அதுவும் நல்லா பொரியட்டும். அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் 3 வரமிளகாய் கறிவேப்பிலை போட்டு வணக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வணக்கினதும் நம்ம ஆட்டு வச்சுருந்த சாந்தை அதில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்குலாம் நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ மிக்ஸி கப்பை கழுவி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணும் தின்னாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு புளிக்கரைசலை நம்ம இதிலையே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளி ஊற்றுறதும் கலரே பாருங்கள், இது போன வருஷத்து புளிங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆரமாக சேர்த்துக்கலாம், பத்தனா பின்னாடி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் பீஸ் கழுவி வச்சு மீன் பீஸை அதெல்லாம் போட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும். பச்சை வாசம் போயிருட்டுங்க. அப்போ தான் நம்ம நல்லா கொதித்து வரும்போது இந்த கழுவி வச்ச மீன் இதெல்லாம் சேர்த்துட்டு பாறை மீன் தாங்க நம்ம இதில் போட போகிறோம். பாறை மீன் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்தே வேக விடணும். சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க. உடையாது பாறை மீன் அவ்வளோ சீக்கிரம். புளியும் நம்ம இந்த குழம்புக்கு சுருக்குன்னு தான் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம 2 நேரத்துக்கு தான் வைக்க போகிறோம். சப்போஸ் குழம்பு இருந்தால் கூட அடுத்த நாள் காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால புளி சுருக்குன்னு ஊற்றிருக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே நல்லா வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாழை இலையில் சூடாக சாப்பாடு போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலுங்க.
யார் யாருக்கெல்லாம் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் பாறை மீன் குழம்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் விலாகில் பார்க்கலாங்க. ஓகே, டாட்டா, பாய், see you.